நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் மிக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னவென்று பார்ப்போம். விவரம் தெரிய வந்த வயது, அதாவது 18 வயதிலிருந்து 25 அல்லது 28 வயதிற்குள் ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு வேலை உள்ளது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, 3-4 இடத்துக்கு போகணும். அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போகல. என்ன பண்ணுறீங்க? தங்கிறதுக்கு ஒரு லாட்ஜு இல்லை கெஸ்ட் ஹவுஸு, ஹோட்டல், இல்லாட்டி ஃப்ரெண்டு வீடு அங்கே தங்கிட்டு சாமான்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தேவையானலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. 2 நாள் 3 நாள் இருந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துலேருந்து உங்கள் லக்கேஜ் பூராவும் எடுத்துகிட்டு ஊருக்கு திரும்ப வந்துடுறீங்க. நாம் எல்லாம் உலகிற்கு வந்துவிட்டோம். நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால் தங்குவதற்கு ஒரு இடம். தங்குவதற்கு இடம்னா அந்த வீடு இல்லை, ஃப்ளாட்டு சொல்லலை. ஸ்கொயர் ஃபுட்டு 7000. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஸ்கொயர் இன்ச்சு இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர் 15,000 சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கு தங்குவதற்கு ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுள் அனுகிரகத்தை நாம் முதலில் பெற வேண்டும். இப்போ கடவுள் அனுகிரகம் என்பது 1லிருந்து 9க்குள் ஏதோ ஒரு இலக்கம் அப்படின்னு வச்சுப்போம். நாம் செய்கிற இதெல்லாம் என்ன வேலை நீங்கள் செஞ்சாலும் அது 0 0 0 0 தான். 0 எவ்வளவு போட்டாலும் அதுக்கு மதிப்பு வருமா? வராது. ஆனால் கடவுள் அனுகிரகம் என்ற 1லிருந்து 9க்குள் ஒரு இலக்கத்தை முதலில் போட்டிவிட்டு அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு 0 போட்டாலும் என்ன, 2 பக்கத்தில் 0 போட்டால் 20, அப்புறம் 200, 2000, அது மாதிரி அதிகரிச்சுட்டே போகிறது. இப்போ ட்ரெயினில் ஃப்ரண்டில் என்ஜின் இருக்குது, என்ஜின் இல்லை, கம்பார்ட்மெண்ட்டாக வச்சு ஆள்லாம் ஏற்றிட்டீங்க. 20 கம்பார்ட்மெண்ட் வச்சு ஆள்லாம் ஏற்றிட்டீங்க. எல்லோரும் இறங்கி தள்ளிட்டே போக வேண்டியதான். நடக்கிற காரியமா? என்ஜினை முதல்ல வச்சுட்டா இவ்வளோ ஒன்றே இழுத்துட்டே போகும். நாம் எல்லோரும் உலகில் வந்துவிட்டோம். நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை கடவுள் அனுகிரகத்தை பெறுவதுதான். அதாவது 1லிருந்து 9க்குள் ஒரு இலக்கம் நோட்டில் எழுதிட்டேன், இல்லை போர்டில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன எல்லாம் 0 தான். ஆனால் கடவுள் அனுகிரகம் முதல்ல இருக்கனால 90, 9 போட்டால் 0 90, 900, 9000, 9 lakhs. கடவுள் அனுகிரகத்தை எப்படிங்க பெறது? அடுத்த கேள்வி. நாமெல்லாம் இமயமலையில் போய் காற்றே உணவாக ஒத்த காலில் ஊசி மேல் நின்றுண்டு வருட கணக்கில் தபை செய்ய முடியுமா? இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இவனுக்கு வாந்தி பேதி ஜுரம் காய்ச்சல் பாதியிலே திரும்பிடுவார். கடவுள் குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளார். நீ இமயமலையில் போய் தபஸ் பண்ணுன்னு கடவுள் சொல்லலை. எவனோ அங்கே போய் இருக்கானே இது மாதிரிலாம் காற்றே உணவாக ஒத்த கால்னு தபஸ் பண்ணுறானே அப்படின்னா அவனுக்கு அது நல்லா இருக்கு. நாம் அவனை பார்க்க வேண்டாம், அவனை பாராட்ட வேண்டாம். அவன் இங்கே வந்து சாதாரணமாக நம்மளை மாதிரி இருந்தானே அவனுக்கு காக்கா வலிக்கு வந்து செத்து போடுவான். அவனுக்கு அது சரியாக இருக்குது, அவனை பாராட்ட வேண்டியதில்லை. அவன் வேலையை அவன் செய்யலாம். நல்லா கேட்டுங்க, நாம் எல்லாரையும் பார்க்குறமே தவிர்த்து நம்மளை பார்க்குறதில்ல. பிரச்சனை அங்கே தான். இப்போ நீங்களும் நானும் இமயமலைக்கு போய் முடியுமா? எவ்வளோ நாளைக்கே சாப்பாடு முன்னெலாம் கட்டி முடியும். அங்கே ஹோட்டல்லாம் கிடையாது. கடவுள் குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளார். நாம் கற்றுக்க வேண்டியது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி இல்லை. முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆக்சியம், AXIOM. ஆக்சியம்னா எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். இப்போ ஃபிலாசபியில் சில ஆக்சியமாட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறோம். என்னென்னா, நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட் வேஸ். இயற்கை, அதாவது நீங்கள் கடவுள்னு சொல்கிறத நான் இயற்கை என்று சொல்கிறேன். இதான் வித்தியாசம். நீங்கள் நான் இயற்கைன்னு சொல்கிற இடத்த நீங்கள் வந்து கடவுள்னு போட்டுங்க. இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது. நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட் வேஸ்ங்கிறது ஒரு ஆக்சியமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்.
கடவுள் வந்து அன்புமயமானவர், நம்ம எல்லாம் நேசிக்கிறார். சரி, கடவுள் பார்த்தாரு, இவன் வந்து எல்லாரும் இமயமெல்லாம் தபஸ் பண்ண முடியாது, மூச்சை பிடிச்செல்லாம் உட்காந்துக்க முடியாது அப்படின்னு மனிதர்கள் மீது பரிதாபப்பட்டு ஒரு குறுக்கு வழியை வைத்துள்ளார். என்னன்னா, அவர் ஒரு சிலரை அவதார புருஷர்களாக பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவதார புருஷர்னா இங்கிலீஷில் இன்கார்னேஷன் ஆஃப் காட். அவரும் கடவுளும் ஒன்று தாங்க. ஆனால் இவர் மனித ரூபத்தில் இருக்கிற கடவுள். நல்லா கேட்டுங்க. எங்க ஒரு ஆள் அவதார புருஷர்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் தன் இறுதி காலத்தில் ஜீவசமாதி அடைவார். உட்கார்ந்த இடத்துல மண்டையை போடுறது, ஆஸ்பத்திரியில் மூச்சு திணறலோட ஆக்சிஜன்லாம் வச்சு, அந்த கேஸ்லாம் இல்லை. அந்த சாமியாரில் பற்றிலாம் நான் சொல்ல. தனது ஆயுட்காலம் வந்தவுடனே டே தோண்டுங்கடா அப்படிம்பார். பள்ளம் தோண்டுவார், உள்ளே உட்காந்தோன்னா ஒரு சிமெண்ட் ஸ்லாப் போட்டு மூடி விடும்பார். அதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொல்லிட்டு போவார். இப்போ உதாரணத்துக்கு சத்குரு ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷன், பாம்பேக்கும் சென்னைக்கும் பாதி வழியில் சென்டரில் இருக்குது. அவர் ஜீவசமாதி அடைவதற்கு முன்னால் என்ன சொல்லிட்டு போனார்னா எல்லாருக்கும், நான் இன்னும் 700 வருடம் அரூபத்தில், அதாவது உருவமற்ற நிலையில் இங்கு இருப்பேன், இங்கு வரவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க. ஸோ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, விவரம் தெரிய வந்த வயது 18, 20, 25 வயசுக்குள்ள ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் போய் 3 நாள் தங்கிவிட்டு வர வேண்டும். அங்கே போய்ட்டு டெய்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ நல்லா இருக்கியா, அது எப்படி இருக்கா, இது வந்துதா, பேப்பர் வந்து, அதெல்லாம் பார்த்து பேசக்கூடாது. இந்த செல்ஃபோன்லாம் இங்கே விட்டுட்டு போனோம். இதெல்லாம் இந்த கண்ட்ராவிலாம் அங்கே எடுத்துன்னு போகக்கூடாது. அங்கே போய் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கக்கூடாது. அதுக்குன்னு சில அங்கே போனால் என்ன பண்ணணும்னு சில வழிமுறைகள் இருக்குது. அவங்க சரியப்படி தினம் 12 பிரேஷனம், 9 திக்கு, 4 சைடு 4 கார்னர், நேர 2 நமஸ்காரம். ஸோ 12 சுற்று இன்ட்டு 9 நமஸ்காரம், 108 நமஸ்காரம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு துணியை ஃப்ரெஷ்ஷாக ஒன்று தின்று போயிட்டா, அப்புறம் அங்கே டோக்கன் கொடுப்பாங்க, அவங்களே சாப்பாடு போடுவாங்க. ஈவினிங்கில் அங்கே வந்து பிராமின் மெஸ்ஸுன்னு இருக்குது. அங்கே ஏதோ முதலே சொல்லி வச்சுட்டா ஏதோ உப்புமாவோ ஏதோ கொடுப்பாங்க, இல்லை பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி 3 நாள் நீங்கள் தங்கி விட்டு வந்தாலே, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே, ஆனால் 3 நாள் அங்கே தங்கணும். டெய்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. இதை நல்லா தலைப்பில் முடிஞ்சுங்க. அப்படி வந்து விட்டால் உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் கிடைத்துவிடும். கடவுள் அனுகிரகம்னா என்ன சொன்ன, 1லேருந்து 9க்குள்ள ஒரு எண். இதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் கண்ணா பின்னாடி செய்யுங்க, வாயில் வந்ததெல்லாம் பேசுங்க, மனசில் பட்டதெல்லாம் எழுதுங்க, எதை வேணால் செய்யுங்க, அதுக்கு ஒரு புது அர்த்தம் வந்துவிடும். நீங்கள் செய்வது எல்லாமே நன்றாக முடிந்துவிடும். இது சைஃபர் எவ்வளோ பண்ணாலும் சைஃபர் தான். அந்த மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் போய் அவரது அனுகிரகம் பெறவில்லை என்றால் என்ன, நீ போடுற சைஃபர் எவ்வளோ போட்டாலும் வேல்யூவே இல்லை, அட்ரஸ் எல்லாம் போடுவீங்க. இதை தாங்க மனிதன் முதலில் செய்ய வேண்டும். ஐயா நான் சொல்லலை, நான் அறிவாளி இல்லை, இங்கே கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறதா நினைக்காதீங்க, இது சைஃபர் ஒன்றும் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருக்கும் தெரியும், ராமகிருஷ்ணா மடம் நிறையா ஊரில் இருக்குது. அவர் பேசினதுலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேச மொழிகள் அப்படின்னு மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மடம் தமிழ்லையும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. அதில் தான் அவர் இது சொல்கிறார். என்ன, நாம் உலகில் வந்துவிட்டோம், முதலில் கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீ எது செய்தாலும் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாமே 0 தான். ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் போய் 3 நாள் தங்கி விட்டு வந்தால் உனக்கு கேரண்டீடு அனுகிரகம் கிடைக்கும். ஐயா நீங்கள்லாம் முதல்ல வாழ்க்கையில் செய்ய வேண்டியது இந்த வேலை தான், இதை நான் சொல்லவில்லை. இங்கே 0, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது உபதேச மொழிகள் என்ற புத்தகத்தில் சொல்லியுள்ளார். உங்களுக்கு எந்த சாமியாரானு சொல்லியிருக்காங்களா, எந்த மத குருவானு சொல்லியிருக்காங்களா? ஐயா நான் சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு குருஜியெல்லாம் ஏற்றுக்காதீங்க, அதெல்லாம் இங்கே டம்மி.
ஜீவசமாதி அடைந்தவரும் கடவுளும் ஒன்றுதான், அவர் ஆசீர்வாதம் பண்ணினால் அப்படியே நடக்கும். மீதி பசங்க பின்னாடிலாம் அலைஞ்சிங்கன்னா இருக்கிறது இல்லாமல் போயிடும். இப்போ நான் 1990 மந்திராலயம் போய் 3 நாள் 5 நாள் 3 நாள் பண்ணலாம், 5 நாள் பண்ணலாம், 7 நாள் 12 நாள் 48 நாள் மாதிரிலாம் பண்ணலாம். நான் அது மாதிரி பண்ணிட்டு வந்தேன். அவர் கனவுல சொன்னார், 5ஆவது நாள் அதாவது ஆமாம் 5ஆவது நாள் நைட்டு, நீ இன்னும் ஒரு 5 பிரதட்சணம் பண்ணிவிடு, உனக்கு தன்வந்திரி அதாவது தன்வந்திரின்னா என்ன, வைத்தியத்து கடவுள், தன்வந்திரின் பரிபூர்ண அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொன்னார். மறுபடியும் காலையில் எழுந்துன்னு 5 பிரதட்சணம் பண்ணிட்டு ஊருக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி நான் நிறையா மெடிக்கல் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். நிறையா ஃபெயில்யூர் தான். எல்லா டாக்டரும் எல்லா கேஸுமே க்யூர் பண்ணிடுறான். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுனால என்னுள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன. என்னன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 12 வருஷத்துக்குள்ளே சிக்கன் குனியா அப்படின்னு ஒரு நோய் இல்லையா, தெருக்கு தெரு இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளாட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்லேயும் யாராவது இருப்பாங்க. மீதி ஹோமியோபதி டாக்டர் 2 மருந்துகளை தினம் கொடுத்துன்னு வந்தாங்க. 50% தான் ரிலீஃபு. நான் பொலை போகிற சஃபிஷியன்ட் நாலேஜ்னு ஒரு மருந்து பேர் சொல்லி அதை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து ஒரே மாத்திரை ஒரே டோஸில் க்யூர் பண்ணினோம். அப்புறம் அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸர் குஜராத் சைடில். அங்கேயும் நிறையா, அதாவது இந்த இந்தியாவின் மேற்கு பகுதியில் நிறையா பாதிப்பு இருந்தது, தமிழ்நாடு இருந்தது. அவர் நிறையா எங்கிட்டேருந்து மருந்து பாட்டிலை வாங்கி ஒரு மாத்திரை கொடுப்பாரு. இது உனக்கு சரியாக போலேன்னா அது சிக்கன் குனியா நோய் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவு அவரும் நிறையா கேஸை க்யூர் பண்ணார். கிட்டத்தட்ட 15 லட்சம் நோயாளிகளுக்கு மேல் என் மாணவர்கள் மூலமாக நான் க்யூர் பண்ணியுள்ளேன், சரி செய்துட்டேன். அதே மாதிரி டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே ஒரு மாத்திரை பிரயோனியா 200 கொடுத்து நிறைய நபர்களை குணப்படுத்தியுள்ளோம். ஆனால் மீதி ஹோமியோபதி டாக்டர்கள் வாயில் வந்த மருந்தெல்லாம் 2 மருந்து 3 மருந்து தினம் 3 வேளை கொடுப்பாங்க, ஏதோ சரியாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்வைன் ஃப்ளூவுக்கு மெர்க்சால் தான் சரியான மருந்துன்னு எனக்கு தெரிய நிறையா ஸ்வைன் ஃப்ளூ பேஷண்ட்டு 15 நாள் ஆஸ்பத்திரி இருந்த கேஸ்லாம் ஒரு டோஸ் சாப்பிட்டு 1 மணி நேரத்துலேயே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னால் இது எப்படி சாத்தியம்னா, நான் 1990 மந்திராலயம் ஸ்டேஷன் இருக்குது. மந்திராலயம் ரோடுன்னு ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் ஆட்டோலையோ டாக்ஸிலையோ போகலாம். அங்கே போய் 3 நாள் இருந்து, அதுக்கு பேர் சேவா சங்கல்பம்னு பேர். 3 நாள் இல்லை 5 நாள் இருந்து வந்ததுனால அவர் எனக்கு தன்வந்திரின் பரிபூர்ண அனுகிரகம் கொடுத்தார். இல்லைன்னா இது நம்பி தாங்க மீதி டாக்டர் மாதிரி நானும் ஒரு 3 மருந்து தினம் சாப்பிடு, இதுக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கிலாந்து மலர் மருந்துகள், அதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கேன், பாடங்கள் நடத்தினேன். அதில் ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருந்து, அதன் உபயோகங்கள் யாருக்குமே தெரியாது. இதை பற்றி இங்கிலாண்டில் 3 வருஷம் கோர்ஸ் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கூட தெரியாது. இந்த ரெஸ்கியூ ரெமடினா இதை எமர்ஜென்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் சரியான அதுக்கு விளக்கம் என்ன சொன்னேன்னா, rescue remedy is almost a specific in medical emergencies where life is in danger. அதாவது உயிருக்கு ஆபத்தான விபத்து, விஷக்கடி, நெருப்பு காயம், எலக்ட்ரிக் ஷாக்கில் ஒரு மாத்திரையை வாயில் போட்டாலும் சரி, அல்லது ஒரு பாட்டிலில் அது கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஒரு 1 ounce இருந்தாலும் சரி, 10 ounce இருந்தாலும் சரி, 5-6 மாத்திரையை போட்டு குலுக்கிட்டு பேஷண்ட்டு வாயில் ஊற்றினாலும் சரி, உடம்பில் எங்கே தடவினாலும், காயம் எவ்வளவு ஆழமாக நீளமாக இருந்தாலும் கட்டு போடாமலேயே இரத்தப்பெருக்கு நின்றுவிடும். தேள்கடி பாம்பு கடி விஷயத்தில் விஷம் முறிந்துவிடும். நெருப்பு காயத்தில் இது முதலுதவி போல் மட்டுமல்லாது உடனடியாக எரிச்சல் குறைவதோடு மறுநாள் நெருப்பு காயம் பட்ட சுவடே தெரியாது எப்படின்னு நான் சொன்னேன்.
இதை ஃபாலோ பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படித்தவங்க நிறையா பேர் நிறையா ஆக்சிடெண்ட் கேஸ்லாம் க்யூர் பண்ணியிருக்காங்க. எலும்பு முறிவு தவிர ரோட்டில் அடிபட்டு கிடக்கான். யாரோ நீங்கள் வண்டி ஓட்டு போகிறீங்க, வண்டியில் அவன் தப்போ உங்கள் தப்போ அடிபட்டு கீழே விழுந்துட்டான், அன்கான்ஷியஸ் பண்ணான், ப்ளீடிங்கு. நீங்கள் அவனை தூக்கிண்டு ஆஸ்பத்திரி ஓடி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. யூனிட்லாம் போக வேண்டாம். ரெஸ்கியூ முடிய ஒரு மாத்திரை வாயில் போடுங்க. இல்லை உங்களுக்கு தயக்கமாக இருந்தது, நம்ம டாக்டராக இல்லாமல் எப்படா மருந்து ஒருத்தனை கொடுக்குறது, எவனாலும் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்தா ஒரு கர்ச்சீப்பை நினச்சிங்க, லேசாக புழிஞ்சிட்டு அதில் 5 மாத்திரையை வைங்க. அந்த ஈர கர்ச்சீப்பில் வச்ச உடனே அந்த தண்ணி மருந்துலாம் உறிஞ்சிடணும். அப்புறம் இந்த மாத்திரை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, லேசாக இங்கேன்னு தடவுங்க. அப்படி இல்லை பாட்டில் உள்ள தண்ணி பாட்டில் போட்டு குலுக்கி ஐயா தண்ணி ஒன்றும் வாயில் கொடுங்க. மயக்கமாக இருந்தவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு போவான், எலும்பு முறிவு கேஸ் தவிர. இதை என்னால் எப்படி சொல்ல முடிஞ்சது? இதுக்கு முன்னாடி நான் நிறையா வருஷம் கிளாஸ் நடத்துகிறேங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, நான் மந்திராலயத்தில் 5 நாள் சேவா சங்கல்பம் செய்துவிட்டு வந்ததால் என்னால் இதையெல்லாம் சொல்ல முடிந்தது. ஸோ விவரம் தெரிய வந்த வயது வந்தவுடன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது கடவுள் அனுகிரகம் என்ற 1லிருந்து 9க்குள் ஒரு எண்ணை முதலில் போட்டுக்கொள்வதுதான். அதற்கு ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் போய் வந்தால் உங்களுக்கு அவர் அனுகிரகம் வரும். கடவுள் குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளார். எங்கே அவர் காட்டில் 5 வருஷமாக தபஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அவன் என்ன செய்யறான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கக்கூடாது. நம்மளை பார்க்கணும். நேச்சர்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் ஷார்ட். இது மாதிரி இன்னும் 2 விஷயங்கள் இருக்கின்றன. மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று இதை நமது அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். அதில் உங்களது ஏழ்மை வறுமை எல்லாம் நீங்கள் எப்படி ஒழித்து கட்டலாம் மற்றும் உங்கள் பிரச்சனை நோய்களை நீங்களே மருந்து இல்லாமலே உடனடியாக எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்பதை பகவத்கீதையில் ஒரு 4 லைனுக்கு ஒரு வியாக்கியானம் மாதிரி சொல்கிறேன். அதில் மனிதன் செய்ய வேண்டிய தொழில் என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் அதில் தியான முறைன்னு ஒன்று இருக்குது. தியான முறைனா கண்ணை மூண்டு ஓம்னு சொல்கிறது இல்லை. 5 செகண்ட் செஞ்சால் போகிறோம். கண்ணை திறந்துக்கும் போது செய்யலாம், சாப்பிடும்போது செய்யலாம், எங்கேயான போயிட்டு இருக்கும்போது செய்யலாம், படுத்துட்டு இருக்கும்போது செய்யலாம். 5 செகண்ட் தான். உங்களுடைய ப்ராப்ளம்லாம் உடனே க்யூர் ஆகிடும். இதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.